ஒரு முறை சூறைப்புறம் பறிக்க போகும் பொழுது தம்பிராமையா ஒரு இடத்துல 5 மயில் முட்டையை பார்த்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த முட்டையை எடுத்து அடை காக்கிற கோழி கிட்ட வைத்திருக்கிறார். வழக்கமாக கோழி முட்டைகள் 19 21 நாள்களில் குஞ்சு பொறிச்சு விடுமாம். மயில் முட்டைகள் 20 நாள்களாகியும் குஞ்சு பொறிக்காம இருந்திருக்கிறது. இவர் சிறுவன் அப்படிங்கிறதுனால அதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். தம்பிராமையா அவர்களுக்கு மாமா ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாம். மாமா 20 நாளாகியும் குஞ்சு பொறிக்கிற அப்படின்னு அவர்கிட்ட மயில் முட்டையை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அவர் அதை வாங்கி மறுபடியும் அடை வைத்தாராம். 40 நாள்கள் கழித்து கொஞ்சம் பருவம் வந்ததும் முட்டையை கொண்டு வந்தது நீங்க தான், அதனால 3 மயில் உங்களுக்கு 2 எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாமா மயில் குஞ்சுகளை கொண்டு வந்து தம்பிராமையா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால இவர் மயிலை வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதன் பின்பு ராமநாதபுரத்திலிருந்து ஆடுகள் மேய்த்து கொண்டு வருவர்களிடம் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதான். அவங்களுடைய வாழ்க்கையை இவர் பக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறார். இவர் சாயங்காலம்